பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களோட கூட இடைப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிச்சிங்க, அற்புதம் செய்திருக்கிறார். கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்த கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வந்தோம். ஜெபத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தேவன் கிருபை கொடுத்தார். என்னால் தெரிந்த அளவு முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, ஜெபத்தை பற்றின பல சந்தேகங்கள் தெளிவாகிவிட்டதாக போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க நான் என்ன செய்யணும்? குறிப்பாக சில காரியத்தை நீங்கள் மனதும் நிறைய கேள்விகள் பதில்கள் ஜெபத்தை பற்றி எல்லாம் கேட்டுக்கொண்டே வந்துள்ள விதவிதமாய் இப்போ கோர்வையாக ஒரு 5 காரியம் வேத வசனத்தில்னு சொல்ல போகிறேன். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்யணும்? எப்படி ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். அதை கடைசியாக நான் சுருக்கமாக சில காரியத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. அது 708வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபித்தால் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். ஆபிரகாம் ஜெபித்த போது தேவன் பதில் கொடுத்தார். மோசே ஜெபித்த போது கேட்டு பதில் கொடுத்தார். தாவீது ஜெபித்த போது கேட்டு பதில் கொடுத்தார். அன்னாள் ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். எலியா ஜெபித்த போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இப்படி வேத புஸ்தகம் முழுவதிலும் தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் அருளி அற்புதம் செய்த சம்பவங்கள் நிறைந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், என்ன மதம், என்ன மொழி, எதுவாக இருந்தாலும் இயேசுவனிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது, நீ என்ன மதம், நீ என்ன மொழி, நீ என்ன இனம், அதில் கேட்க மாட்டார். மாம்சமான யாவரும், நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவனிடத்தில் வந்து ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான 5 காரியம் இருக்கிறது. இதில் நம்ம கரெக்டாக கவனித்து ஜெபிச்சிட்டோன்னா அற்புதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். என்ன காரியம் அது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதலாவது காரியம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தில் அங்கே ஒரு தேவ மனிதர் ஒரு அருமையான காரியம் சொல்லுகிறார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், என் ஜெபத்தை கேட்கவும் மாட்டார், பதில் தரவும் மாட்டார் என்று அனுபவத்தோடு எழுதுகிறார். அப்போ தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டுமானால் அவர் முதலாவது எதை கவனிக்கிறார்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அடுக்குமொழி ஜெபத்தை அல்ல, அழகான வார்த்தைகளை அல்ல, ஜெபம் பண்ணுகிற நம்முடைய இருதயத்தை அவர் கவனிப்பார். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் தேவனோடு கூட பொருந்தி சரியாக இருந்தால்தான் ஜெபம் கேட்கப்படும், பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தில் பாவத்தை வைத்துக்கொண்டு, அக்கிரமத்தை வைத்துக்கொண்டு, நானும் பக்தியாக ஜெபிக்கிறேன், இயேசு மேலே எனக்கு ரொம்ப பக்தி இருக்குது, அன்பு இருக்குது, ஆண்டவரே இயேசுவை அற்புதம் செய்யணும்னா அவர் பதில் கொடுக்க மாட்டார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் இருதயத்தை பார்க்கிறார்? அந்த இருதயம் பரிசுத்தமாக கரெக்டாக இருந்தால் தான் தேவனோடு கூட நம்முடைய இருதயம் ஐக்கியப்பட முடியும். அப்போ தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது தான் அவர் நம்ம கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை உணர முடியும். அவர் பதில் கொடுக்கிறதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவ பிரசன்னத்தை தடைப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், இருதயம் பாவத்தினால் கரைப்படும் போது தேவனுடைய பிரசன்னம் தடைப்படும், தேவனுடைய முகம் மறைக்கப்படும். ஆண்டவரே சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள், உங்களுடைய மீறுதல்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி என் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிற ஒரு காரியம் நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அதனால தான் ஒரு மனிதன் ஜெபம் பண்ண வரும்போது
பாவத்தோடு இருந்து கொண்டு ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், பதில் தர மாட்டார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்று நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். ஏனென்றால் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? வேத புஸ்தகத்தில் இயேசு சொல்லுகிறார், மார்க்கு 7:21 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால் மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து என்னெல்லாம் இருக்குது பாருங்க. மார்க் 7:21 இயேசு தான் மனுஷனுடைய இருதயத்தை தெளிவாய் காண்பித்தவர். என்ன அந்த மனுஷனுடைய இருதயம் இருக்குது, அது எரேமியா 17:9 பைபிளில் எழுதியிருக்கு. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. இது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த இருதயத்தை குறித்து தான் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? இயேசு சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவர் இயேசுகிட்ட ஒரு மனிதன் ஒரு விண்ணப்பத்தோடு வரும்போது ஆண்டவர் அவனுடைய வெளி பக்தியை பார்ப்பது இல்லை. சிலர் பார்த்தீங்களா, ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுறது என்ன, பக்தியின் அடையாளத்தை தரித்து கொள்வது என்ன, சாஷ்டாங்கமெல்லாம் விழுவாங்க, உருண்டு பிறண்டு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இங்கே அடுத்த ஆளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான், அடுத்த ஆளை வஞ்சித்து கொண்டிருப்பாங்க, அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி எடுத்து கொண்டிருப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி பேசி கொண்டிருப்பாங்க. உள்ளத்தில் வஞ்சம், உள்ளத்தில் பெருமை, பொறாமை, இச்சைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ பக்தியாய் நம்ம கடவுளை தேடினாலும் ஆண்டவர் இந்த வெளி பக்தியை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல. உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் கேட்டு பதில் தரணும். ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். என் இருதயத்தில் இவ்வளோ பாவம் இருக்குது, பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், கோபம், வைராக்கியெல்லாம் இருக்குது. இதை எப்படி மாற்றுறது, இது எப்படி கிளீன் பண்ணுறது தெரியலையே. வேதத்தில் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேதத்தில் 1 யோவான் 1:7 இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவருடைய ரத்தம் எங்கே கிடைக்கும்? அந்த ரத்தம் இப்போ எங்கேயும் கிடைக்காது. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அது வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள ரத்தம். அதை விசுவாசித்து எனக்காக என் பாவத்தை போக்க சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார்னு விசுவாசித்து, இயேசுவே உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என்னை கழுவும், என் இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும், என் இருதயத்துக்குள்ள பாவம்லாம் இருக்குது, என்னை மன்னித்து உன் இருதயத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டாலே அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து விடும். கண்களால் அதை பார்க்க முடியாது, ஆனால் இருதயத்தில் உணர முடியும். அது எப்போ நடக்கும்? ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி பாவரிக்கை ஜெபம் செய்யும் போது. அப்போ உண்மையாக நான் பாவம் செய்துட்டேன், என் இருதயம் கரைப்பட்டு இருக்கு, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிக்கணும், நீ மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரிடத்தில் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுத்துட்டா நம்முடைய இருதயத்தையோட ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். உள்ளத்தில் தெரியும் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, பாவமன்னிப்பின் மகிழ்ச்சி, அந்த பாவ கரைகள் நீங்கி ஒரு சுத்த இருதயத்தை நம்மால் உணர முடியும். அப்போது நீங்கள் இயேசுவே என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவர் உடனே ஜெபத்திற்கு பதில் தருவார். அப்போ முதலாவது நீங்கள் எப்போ ஜெபிக்க முழங்கால் படியிட்டாலும் உடைய இருதயம் தேவனோடு பொருந்தி இருக்குதா, சுத்த இருதயமாக இருக்குதா நீ பார்க்கணும். நம்ம மனிதர்கள், நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்பப்போ இந்த சூழ்நிலைகள், கோபம், எரிச்சல், இச்சைகள் பாவத்தை கொண்டு உள்ளத்தை கரைப்படுத்தி விடும். அதனால தான் அனுதினமும் வேதம் வாசித்து காதமை ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுக்கணும். நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், அதனால் நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன், என்ற பாவமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் பாடுள்ள மனிதன், பலவீனமுள்ள மனிதன். சூழ்நிலைகள் சில பாவத்தை கொண்டு வந்து விடுகிறது. பாவ பலவீனம் நம்மை தாக்கி சில தவறுகளை செய்ய வைத்து விடுகிறது. திடீர்னு கோவப்பட்டுறோம், திடீர்னு எரிச்சல் பட்டுறோம், தப்புன்னு தெரியாது, ஐயோ தப்புன்ட்டோமே. அப்போ ஆண்டோடைய சமத்தில் போகும்போது, ஆண்டவரே நான் இந்த தவறை செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால் கழிவுறீங்கன்னு முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிறகு நம்ம மற்ற காரியத்துக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் உடனே தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும்.
அவரோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபத்தில் நாம் பேச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து ஒப்பு கொடுத்து முதலாவது ஜெபிங்க. ரெண்டாவது, ஜெபத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவே சொல்லுகிறார். இது 66வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போ தான் அந்த ஜெபத்திற்கு பதில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். அப்போ ரெண்டாவது ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். முதலாவது சுத்த இருதயம் இருக்கணும், ஆண்டவருக்கு நம்மளோட தொடர்பு சரியாக இருக்கணும். ரெண்டாவது விசுவாசம். எபிரேயர் 11:6 வேறு சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்டா தேவனை பிரியப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படி அர்த்தம் என்ன? நம்ம விசுவாசிக்காவிட்டால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம்? சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு வேலைக்காக, திருமண காரியத்திற்காக, ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, ஊழியத்திற்காக, எதுக்கு நீங்கள் ஜெபிக்க போனாலும் நான் ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு தருவார், நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன், என் ஜெபத்தை அவர் கவனிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லை சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போமே, எல்லாரும் சொல்கிறாங்களே, அப்படி அல்ல. என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதில் தருகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். மார்க் 11:23 சொல்லும் பொழுது, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவங்க கேட்டுக்கொண்டபடி ஆகுமா. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது. வேதத்தில் யாக்கோபு 1:6 வசனத்தில், தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு ஞானம் வேணும், படிப்பில் ஜெயம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு குழந்தை வேணும், அல்லது வேலை வேணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவைக்காக ஜெபிக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, 312வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ வசனம் சொல்லுது, எவ்வளவாகிலும் சந்தேகமே படாமல் ஆண்டவர் இயேசு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும், சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன், விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன், இந்த ஆசீர்வாதம் நடக்கும்னு விசுவாசிக்கணும். கொஞ்சமும் சந்தேகப்படாதபடி விசுவாசிக்கணுமா? அப்படி இல்லாவிட்டால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் இயேசுவனிடத்திலே வருகிறான். அவனுடைய மகன் கொடிய அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத்தாவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. அப்போ அந்த தகப்பன் இயேசுவனிடத்திலே வருகிறார். அவனுடைய சீஷர்களால் துரத்தி விட முடியலை. அப்போ இயேசுவனிடத்தில் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். 22வது வசனம், மார்க் 9:22, 61வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். இவனை கொல்லும்படிக்கு அந்த அசுத்தாவி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஆண்டவரே இயேசுவே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசுவை தேடி வந்தான். இப்போ இயேசுகிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் அந்த விண்ணப்பம் பண்ணி முடித்த உடனே இயேசு உடனே அற்புதம் செய்யவில்லை. இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ ஆண்டவர் என்றார், அவரை தேடி நிறைய பேர் வரும்போது நீ விசுவாசித்தபடி உனக்கு கடவது,
உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும். அப்படி சொன்ன உடனே அற்புதம் நடந்துவிடும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்போ என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கலை, உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கலை, உன் ஜெபம் சரியில்லை. அப்போ அந்த ஜெபத்தை கவனிங்களேன். உடனே அந்த தகப்பன் அடுத்த வசனத்தில், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்போ அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தார். ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை, ஒரு சந்தேகம், இரு மனம் அப்படி காணப்படும். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசுகிட்ட கொண்டு போனேன் பிள்ளை சுகமாயிருன்னு. சரி பார்ப்போமே, எங்கெங்கேயோ போனோம், எத்தனை ஆஸ்பத்திரி பார்த்தோம், அடியேட்டு போன சரியில்லை, சரி இயேசுகிட்டே போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் வரும்பொழுது அந்த ஜெபத்திலே கவனிங்களேன், என்ன சொல்கிறாரு? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை தேடி வந்திருக்கிறோம், நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அது அவிசுவாசம் விசுவாசம் ரெண்டும் கலந்து இருக்கிறாரு. ஒரு முழுமையான விசுவாசம் அல்ல, முழு இருதயத்தோட விசுவாசம் அல்ல. ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜெபத்துக்கு நான் பதில் தர முடியாது. நீ விசுவாசமும் இல்லாமல் அவிசுவாசம் இல்லாமல் இரு நிலைமையில் ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் வேண்டிக் கொள்கிறாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் நான் பிள்ளைக்கு விடுதலை தருவேன். நீ ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்னால் செய்ய முடியாதா? நீ சந்தேகப்படுகிறாய், முடிஞ்சால் செய்யிட்ட, முடியலனா பரவாயில்ல. அப்போ முழுமையான ஒரு விசுவாசம் இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஜெபத்தில் இந்த அவிசுவாசம் நம்மளை அறியாமல் உள்ளே நுழைந்து விடும். நீங்களே யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் இரு மனதோடு அரைகுறை மனதையோடு, சரி அவங்களுக்கெல்லாம் செய்தாங்க ஜெபம் பண்ணி பார்ப்போமே, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ இந்த தகப்பனுக்கு தெரிஞ்சிட்டு தன்னுடைய அவிசுவாசத்தினால ஆண்டவர் உடனே அற்புதம் செய்யலை. உடனே அவர் சொல்லுகிறார், ஆண் பிள்ளை விசுவாசிக்கிற ஆண்டவரே, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு விட்டு, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னான். ஒரு மனம் திரும்புதல். இது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல்ல, அவிசுவாசத்தை விட்டு மனம் திரும்புதல். ஐயோ ஆண்டவரே, நான் சந்தேகப்பட்டுட்டேன், முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசிக்கலை, என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி கண்ணீரோடு அறிக்கையிட்ட உடனே இயேசு அற்புதம் செய்கிறார். சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலான்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? ஒரு சமயம் ஒரு வீட்டில் நான் சந்தித்து அவங்க ஜெபிக்க அழைச்சிருந்ததுனால போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு பக்கத்து தெருவில் இருந்த ஒரு தாயார் வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு கிறிஸ்தவ தாயார் தான். அவங்க கணவர் ரட்சிக்கப்படலை. அவன் பேசி கொண்டிருந்து விட்டு, அவங்க எவ்வளோ நாளாக நான் ஜெபிக்கிறேன் கணவருக்காக, என்ன ரட்சிக்கப்படலை ஐயா அப்படின்னாங்க. சரி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய கணவரை கட்டாயம் ரட்சிப்பார்னு சொன்னால், அவங்க முக்காடு போட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? ஆனால் இவங்க ஜெபிக்கிறாங்களாம் பல வருஷமாக கணவர் ரட்சிக்கப்படணும்னு. ஆனால் அவனுடைய வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? அப்போ இவங்க ஜெபிக்கிறாங்க கணவருடைய ரட்சிப்புக்காக, முழு விசுவாசத்தோடு அல்ல. அவர் எப்படி ரட்சிக்கப்படுவார்? அவர் எங்கே ரட்சிக்கப்பட மாட்டார். ஆனால் ஆண்டவரே கணவரை ரட்சியும். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் தருவார்? பதில் தர மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீ கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நம்ம அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விசுவாசிக்கிற மாதிரி ஒரு ஜெபம் செய்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது நல்லா கவனிக்கணும், நான் எதுக்காக ஜெபிக்க போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன், ஆண்டவர் இது எனக்கு தருவார். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த விசுவாசம் மார்க் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு பெண் இயேசு பற்றி கேள்விப்படுகிறாள். இனி இயேசுகிட்ட வரல, கேள்விப்படுகிறாள். அப்போ இயேசுவால் குணமாக்க முடியும். அவளுக்கு விசுவாசம் எப்படி சொல்லார் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசுவிடத்தில் வரும்பொழுதே ஒரு விசுவாசம், நான் சுகமாவேன், நான் சொஸ்தமாவேன், இயேசு இன்றைக்கு என்னை குணமாக்குவார், அவருடைய வல்லமை என்னை குணமாக்கி விடும். எல்லாரும் சொல்கிறாங்களே போய் பார்ப்போம், ஏதாவது நடந்தால் சரி, அப்படின்னு நினைக்கவில்லை. சுகமாவேன், அதான் விசுவாசம்.
அப்போ நீங்கள் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதே நான் கேட்பதை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன், அவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம். இன்னொரு வசனம் பாருங்களேன், பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50லேருந்து 52 வசனம் பார்த்தீங்கன்னா, பரிதிமேயு என்கிற ஒரு கண் தெரியாத ஒரு மனிதன் அவன் தெருவோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இயேசுவை கூப்பிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். அவனை கூப்பிடுங்க, அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்திலே வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது 50வது வசனத்தில். அப்போ இயேசுகிட்ட வரணும்னா மேல் வஸ்திரத்தை கழட்டி எறியணுமா? அப்படி கிடையாது. பொதுவாக யூதர்கள் உள்ள ஒரு அங்கி போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே ஒரு வஸ்திரம் உள்ள அங்கி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணல, கோட்டு மாதிரி ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, மேல் வஸ்திரம் அது. அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்லார், நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நான் பார்வை அடையணும் சொன்ன உடனே 50 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு அவனை தொடவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போ, அவ்வளோதான் சுகம். அவன் இயேசுகிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் நீ விசுவாசித்தபடி ஆக கடவுதென்றால் அற்புதம். அந்த ஃபெய்த், விசுவாசம். இவன்கிட்ட எப்படி அந்த விசுவாசத்தை இயேசு கண்டார்? அப்படி விசுவாசத்தை பார்த்து தானே இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னே சொல்கிறாரு. என்ன எப்படி கண்டார்னா, அந்த நாட்களில் கண் தெரியாத பார்வையற்றவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு அடையாள வஸ்திரம், ஒரு யூனிஃபார்ம். அந்த ட்ரெஸ் ஒன்று போல் ஒரு மாதிரி ஒரே அடையாளம் உள்ள ட்ரெஸ்ஸு. அது கண் தெரியாதவங்களுக்கு கொடுக்குற மேல் கோட்டு, மேலே போடுற ட்ரெஸ்ஸு. எதுக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் அவங்களுக்கு பார்வை தெரியாதுன்னு சொல்லி மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு உதவி செய்வாங்க ரோடை கடக்கிறதற்கு. அவன் இல்லாட்டினா கண் தெரியுற மாதிரி மோதிடுவாங்க. அப்போ பார்வையில்லாத மனிதன் என்று அவனுக்கு மற்றவங்க அடையாளம் கண்டு ஹெல்ப் பண்ணுவதற்கு. ரோமருடைய குதிரைகள் வரும், ரதங்கள் வரும். திடீர்னு ரோட்டில் நடந்து போனால் மற்றவங்க ஒதுங்கிடுவாங்க, பார்வை இல்லாதவங்க. அப்போ மற்றவங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவருக்கு பார்வை இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த மேல் வஸ்திரம் கண் தெரியாதவன் என்பதற்கான அடையாளம். இப்போ இயேசு ஜெபத்தை கேட்டு கூப்பிடுகிறார், உன் சத்தத்தை கேட்டார். இயேசு கூப்பிட்றான்னு சொன்ன உடனே அந்த மேல் வஸ்திரத்தை எறிஞ்சிட்டான். ஏன்? இனி நான் குருடன் அல்ல, இனி நான் பார்வையற்றவன் அல்ல, இனி பார்வையற்றவர்கள் போடுகிற இந்த ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை. என்ன இயேசு என் ஜெபத்தை கேட்டு விட்டார், அவர்கிட்ட போகிறேன். தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான். அதாவது கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அப்போ தான் இயேசு அறிந்து கொண்டார், இவனுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம். அதனால் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ. உடனே பார்வை அடைந்து விட்டான். அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். அதனால் இயேசுவிடத்தில் வரும்போது ஜெபிக்க முழங்கால் படியிடும்போது எதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்தில். அவர் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு அனாதை விடுதி வைத்து நடத்தினார். அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து கவனிப்பது, பராமரிப்பது. விசுவாசத்தினால அவர் செய்தார். யார்கிட்டையும் அதுக்காக காணிக்கை கேட்டதில்லை. ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்பார். விசுவாசத்தோடு பெரிய சாதனை நடத்தி இருக்கிறார். அவர் ஒரு ஒரு சமயம் அவருடைய வயதான காலத்தில் கப்பல், அந்த காலத்தில் கப்பல் பிரயாணங்கள், ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணம் போகணும். ஐரோப்பா நாடுகளில் பக்கம் இருக்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா கப்பலில் போவாங்க. அப்போ இவரும் ஜார்ஜ் முல்லர் ஒரு சமயம் ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க ஒரு பட்டணத்தில். நோட்டீஸ்லாம் அடித்து விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க அந்த காலத்துக்கு ஏற்றபடி. அப்போ இவரும் புறப்பட்டு கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார். போகிற வழியில் திடீர்னு நடுக்கடலில் கப்பல் நின்று விட்டார். என்னதுன்னு பார்க்குறாங்க. எல்லாம் கப்பல் அசைய முடியல, நின்று விட்டார். கப்பல் கேப்டன் அவர்கிட்ட போய் ஜார்ஜ் முல்லர் விசாரித்தார், என்னாச்சு கப்பல் மூவ் பண்ணலையே? முன்னால் போய் பாருங்கள், பனி பாறைகள் சூழ்ந்து விட்டார். இனி கடலில் இந்த குளிர்னால தண்ணீர் எல்லாம் உறைந்து பனிக்கட்டுகளால் சூழ்ந்து கிடக்கிறது, கப்பலை நகட்ட முடியவில்லை. இந்த பனிப்பாறைகள் விலகின பிறகு, கரைந்து விலகின பிறகு தான் இனி கப்பல் போக முடியும். இவர் கேட்டார், எவ்வளோ நேரம் ஆகும்? நேரமாக நாள் கணக்கு ஆகலாம்.
முன்னால் போய் பாருங்கள், அதனுடைய பனிப்பாறைகள் அவ்வளவு பனிப்பாறைகள் உறைந்து நிற்கிறது. அதனால் கப்பலை செலுத்துவது கடினம். இவர் சொன்னார், நான் இந்த கூட்டத்தில் இந்த தேதியில் போய் பிரசங்கம் பண்ணணும். கப்பல் கேப்டன் சொன்னார், போக முடியாது, அதுக்குள்ளே போகிறது முடியாத காரியம், இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், இல்லை, நம்ம ஜெபம் பண்ணால் இயேசு வழி திறப்பார், இந்த சூழ்நிலையை மாற்றி விடுவார், நம்ம ஜெபிக்கலாம். கேப்டன் சொன்னார், என்னையா சொல்கிறீங்க, நீங்கள் போய் பாருங்கள், சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் பனிக்கட்டி உறைஞ்சி நிற்கிது, கப்பலை மூவ் பண்ணவே முடியலை. ஆனால் இல்லை, அந்த குறிப்பிட்ட டைமில் நான் போய் சேரணும், கப்பலை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார்னா அது எப்படி நடக்கும், இருக்கிறத பாருங்கன்னு சொன்னார். இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம், இயேசு அற்புதம் செய்வார். சரி என்று சொல்லி, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்ததுனால, சரி இந்த வயசான ஊழியக்காரர் சொல்கிறாருன்னு சொல்லி சரின்னு 2 பேரும் முழங்கால் படியிட்டார்கள். ஜார்ஜ் முல்லர் கரம் வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன், இந்த சூழ்நிலைகளை நான் பார்க்கவில்லை, உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். இனி பனிக்கட்டிகளால் உண்டான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகணும், கப்பல் பிரயாணம் தொடரணும், நான் ஏற்ற நேரத்தில் பட்டணத்தில் போய் சேர்ந்து ஊழியம் நிறைவேற்றணும். நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர், நீர் பனி பாறைகளை விலக செய்து விட்டீர், ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ கப்பல் கேப்டன் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த உடனே ஜார்ஜ் முல்லர் அவரை தட்டி, போதும் ஜெபிக்காதுன்னு நிறுத்திட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தமாகி விட்டார். என்னடா நம்மளை ஜெபிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அவர் சொன்னார், முதலாவது என் ஜெபம் கேட்கப்பட்டார், நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்தேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டார், இன்னொரு ஜெபம் தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, உனக்கு விசுவாசமே இல்லை, இது எப்படி மாறும் அது எப்படி மாறும்னு கேள்வி கேட்குற, ஆனால் ஜெபம் பண்ணுறேன். இந்த அவிசுவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார், அதை விட ஜெபிக்காமல் சும்மா இருக்கிறதே நல்லது, நீ ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டார். இந்த கப்பல் கேப்டன் கொஞ்சம் வருத்தம், என்ன இந்த ஐயா இப்படிலாம் சொல்கிறாரு, நீ போய் பாரு முன்னாலன்னு சொன்னார். இவர் போய் பார்த்தபோது அந்த சில நிமிட நேர இடைவெளி நேரத்துக்குள்ளே கடல் கிளியர், பனிப்பாறைகளை காணும், எல்லாம் கரைஞ்சி மறைந்து விட்டார், கப்பல் போகிறதுக்கு நல்ல வழி உண்டாக்கி விட்டார். அவருக்கு ஆச்சரியம், எப்படி சில நிமிட நேரத்துக்குள்ளே இது எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாக முடியும்? விசுவாசம். அந்த தேவ மனிதர் தேவனுடைய வல்லமையின் மீது வைத்த விசுவாசம், தேவன் அதை கனப்படுத்தினார். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகள் அவசியமானதை கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்தால் தான் அற்புதம் நடக்கும். இந்த எனக்கு விசுவாசமே இல்லையே அப்படிம்பாங்க. அவிசுவாசம் இருந்தால் கட்டாயம் மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும், அந்த தகப்பனை போல. இந்த விசுவாசம் எப்படி தான் எனக்குள்ளே வரும் அப்படின்னா, ரோமர் 10:17 தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படும் போது கவனமாக கேட்கணும். அது விசுவாசத்தை நமக்குள்ளே தூண்டி எழுப்பும், விசுவாசத்தை நமக்குள்ளே பெருக பண்ணும். அதனால் எப்பொழுதும் நீங்கள் வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ விசுவாசம், இன்னும் விசுவாசம் இல்லாமல் எதையுமே ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ நீங்கள் ஜெபித்தாலும், எதற்காக ஜெபித்தாலும் அதை குறித்து ஒரு திட்டமான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். சரி, மூன்றாவது, ஜெபத்தின் சமயத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னா, மார்க் 11:11, 25, 26 பாருங்கள். அப்போ 24 ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்த வசனத்தில், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போ இயேசுவே சொல்கிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, யார் மீதாவது கசப்பு இருக்குதா, யார் மீதாவது எனக்கு ஒரு வேதனை இருக்குதா என்று சொல்கிறார். அதாவது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தாலும், உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், கணவர் சொன்ன வார்த்தையினால் வருத்தம், மனைவியனுடைய நடக்கையினால் துக்கத்தை உண்டாக்கிட்டா, அல்லது மாமியார், மருமகள், பெற்றோர், பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க.
அவங்கள குறித்த ஒரு வருத்தம், இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரே, இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்களே, அவங்கள குறித்த ஒரு வருத்தம் அப்படி கசப்பாக வெறுப்பாய் மாறுகிறது. அவங்கள பார்த்தாலே பிடிக்கலை, அவங்கள்ட்ட அன்பாக பேச முடியல, முகத்தை திருப்பி கொண்டு போயிடுறீங்க. அப்போ அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்திலே வந்து விட்டார். உங்கள் சபையில் இருக்கலாம், இப்போதான் சபையில் அரசியல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் இவர் எனக்கு ஆப்போசிட்டு, இவங்க எனக்கு ஆப்போசிட், எனக்கு ஓட்டு போடல ஒரு வருத்தம். யாரோ பேசின சில வார்த்தை, வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியினுடைய வார்த்தைகள், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தரால் நீங்கள் காயப்பட்டு வருத்தப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு குறித்த வருத்த உள்ளத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் அந்த கசப்பு என்கிற வேர், மற்றவங்க மேலே ஒரு வருத்தம் என்கிற துக்கம் இருந்தால் உன் ஜெபம் கேட்கப்படாத மகளே, ஜெபம் கேட்கப்படாத மகனே. அதனால் என்ன பண்ணுறது, மன்னிச்சிரு அன்று சில முதல்ல மன்னிச்சிரு. உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க தப்பு தான் பண்ணாங்க, உங்களை வேதனை தான் படுத்தினாங்க, அவங்க செய்த தப்பு தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன, மன்னிச்சிரு, அவங்கள மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என்னை காயப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஆனாலும் நான் மனப்பூர்வமாக அவர்களை இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். என் இருதயத்தில் அந்த வருத்தத்தை எடுத்து போடும், அந்த கசப்பை எடுத்து போடும், தேவ அன்பினால் நிரப்பும். மன்னிக்கிற இருதயம் எப்போ வரும்? இயேசுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டால். என்னால் அவர் தான் மன்னிப்புக்கு உதாரணம். சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவர் அறையப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கலை, ஆனால் இவர் மன்னியும் என்று சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன். இல்லை, அவங்க மன்னிப்பே கேட்காட்டாலும் நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயம் சுத்தமாயிரும். உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்காது, உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆயிருமா. நீங்கள் தேவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவரோட பேசி அற்புதத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் கசப்பும் இருப்போம், தேவனோட உள்ள ஐக்கியத்தை அதை தடை செய்து விடும். உங்கள் ஜெபத்துக்கு தான் பதில் வராமல் போய்விடும். இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது வருத்தம் இருக்குதா, உள்ளத்தில் கசப்பு இருக்குதா, அவங்க உங்களை துக்கப்படுத்திட்டாங்களான்னு சொல்கிறாரு, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது வரும். சிலரை நீங்கள் மன்னிக்கணும். சிலர் உங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல, அப்படி மன்னிப்பு கேட்டிங்கன்னா உடனே ஆண்டவர் பதில் தருவார். நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்னொரு முறை சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதியும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சபை, நான் போன சபையில், அந்த சபையில் இருந்த ஒரு முக்கியமான நபர் என்னை குறித்து இல்லாத போலெல்லாம் பேசி விட்டார். நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை பொய்யான காரியம். அவர் பேசி சபையிலெல்லாம் அந்த செய்தி, இப்போ உட்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இப்போ யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். பொய்யான காரியத்தை எல்லாம் சொல்லி பரப்பி அது மூலமாக பணம் சம்பாதிக்க. சிலருக்கு அது சந்தோஷம், இல்லாத பொல்லாத செய்தி சொல்லி அதில் சந்தோஷப்படுவார். அது மாதிரி இல்லாத பொல்லாத பேசணும், மனசில் வருத்தம். அப்போ எப்படி இவர் என்னை பற்றி இப்படி பேசலாம், இல்லை பொய்யான காரியத்தை பேசி என்னை வேதனைப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு துக்கம். ஆனால் சர்ச்சுக்கு போனால் அவரை பார்த்து நானும் தோத்திரம் போடுவேன் ஐயான்னு அவரும் தோத்திரம் போட்டு கொள்வார். வெளியில் தான் தோத்திரம், உள்ளத்தில் கசப்பு, அவரை குறித்த வருத்தம். ஒரு சமயம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி நான் அழைத்திருந்தார்கள். நான் வழக்கம் உபவாசம் பண்ணி பகலெல்லாம் ஜெபம் செய்து ஆண்டவர் என்ன செய்தி சொல்லுகிறாரோ அதை போய் சொல்லுவார். அப்போ தெய்வ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கி மாலையில் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும், நான் என்ன செய்தி கொடுக்கணும், ஆண்டவரை என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்டு போச்சுது. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அதனால் எனக்குள்ளே தடுமாற்றம். அதனால் பாட்டு பாடி பார்க்குறேன், துதித்து பார்க்குறேன், ஜெபித்து பார்க்குறேன். 1 மணி நேரமாகி விட்டது, தேவ பிரசன்னத்தை உணர முடியலை. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழையாட்ட என்னால் ஜெபிக்கவே முடியாது. சும்மா பேருக்காக ஜெபிச்சுட்டு வருவதல்ல, அவரை உணர்ந்து ஜெபிக்கணும். அவர் பக்கத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருவார் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் வல்லமை உள்ளது, பதில் வரும். எனக்கு அப்படி தான் ஜெபம் பண்ணி பழக்கம். அவருடைய பிரசன்னத்தை உணராட்டா இப்படி ஜெபம் பண்ணி அது பிரயோஜனம் இல்லையே. அப்போ அவருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. 1 மணி நேரம் கடந்து விட்டது, எனக்குள்ள தடுமாற்றம், கலக்கம் வந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஜெபித்த போது, ஆண்டவரே ஏன் என்னோட நீங்கள் பேச மறுக்கிறீங்க,
ஏன் உங்களுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியலை? ஏன் நான் உங்களை தரிசிக்க முடியலை? உங்களோடு கூட ஒரு கனெக்ஷன் உண்டாக முடியலை, என்ன தடை ஆண்டவரே என்று ஜெபித்த போது, நான் அதை கேட்டபோது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மகனே, உன் இருதயத்தின் ஆழத்தை பார், அதுக்குள்ளே கசப்பு இருக்கிறது, அந்த மனிதரை குறித்து வெறுப்பு இருக்கிறது. உன் உள்ளத்துக்குள்ள அவரை குறித்து கசப்பை வைத்து கொண்டிருந்தால் நான் எப்படி உன்னோடு பேச முடியும்? நான் எப்படி உன்னோடு கூட பேசி பழகி பதில் சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒப்புரவாயிட்டு திருப்பி வா, அது காரியத்தை சரிப்படுத்திட்டு வா, நான் உன்னோடு பேசுகிறேன், உனக்கு செய்தியை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் என்று. நான் யோசித்து பார்க்குறேன், என்னடா இது ஆண்டவர், சரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, போய் ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்கிறாரே, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு ரெக்கன்சில் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரே, இது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு ஆள்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி எனக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கேட்டுறது சாதாரண விஷயமா? ரொம்ப கஷ்டம் இல்லை? நான் சொல்கிறேன், நீ போயிட்டு ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆலோசனை தெரிந்தது. நம்ம தான் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிற ஆட்கள் ஆச்சுல்ல. நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே, நான் அவரை பற்றி எதுவும் தப்பாக பேசலை, நான் சர்ச்சுக்கு போகிறேன் வரேன், என்னுடைய காரியம் என்ன இருக்குது, அவர் தான் என்னை குறித்து தப்பாக பேசினார், இல்லெல்லாம் போய் பேசி வருத்தப்படுத்தினார். அப்போ அவர் தானே ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதானே ஒழுங்கு. அவர் தான் என்னை துக்கப்படுத்தினார், அவர் தான் இல்லாத பொல்லாத பேசினார், அவரால் தான் நான் பாதிக்கப்பட்டேன். அப்போ அவர் தானே ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவருக்கு ஆலோசனை இல்லை. நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சில சமயம் வந்தால் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். இல்லை ஆண்டவர் அப்படி கிடையாது, அவன் தான் தப்பு, என் கணவர் தான் தப்பு ஆண்டவரே, என் மனைவி தான் சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அது மாதிரி தான் நான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்னுடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிக்கும்படி, நீ என்னுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படி முதல் ஸ்டெப்பை நீ தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீ எடுத்து வை, நீ போய் ஒப்புரவாயிட்டு வா, அப்புறம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அவர் சொல்லிவிட்டு அவர் மாறவே மாட்டார். நம்ம தாழ்த்தி, சரி ஆண்டவரே, நான் முழங்கால் போட்டு என்னை கிருபை தாங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்த கிருபை தாங்க, போய் மன்னிப்பு கேட்க கிருபை தாங்க, உதவி செய்யுங்க எண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு நடந்து அந்த வீட்டுக்கு போனேன். நேரம் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். அவர் தான் கதவை திறந்து பார்த்தார். என்ன அப்படின்னு கோபமாக தான் கேட்டார். என்ன, அவருக்கு ஏதோ என் மேலே ஏதோ ஒரு வருத்தம், எனக்கு தெரியல. அவனும் அவர் சண்டை போட்டதில்லை, பேசினதில்லை. சிலருக்கு காரணம் இல்லாமல் பகைப்பாங்க தெரியுமா, காரணம் இல்லாமல் பேசுவாங்க தெரியுமா. சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் உங்களுக்கு யூடியூப்பில் இப்படி பேசுகிறாருன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் அவரை பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, ஏன் இப்படி பேசுகிறாரு எனக்கு தெரியல. அப்படி சிலர் இருக்காங்கல்ல, மற்றவங்களை துக்கப்படுத்தி சந்தோஷம் பார்க்கான்கிறவங்க. அந்த மாதிரி அவருக்கு கோபம். ஏன் என் மேலே அவருக்கு கோபம் தெரியல. நான் என்னை தாழ்த்தி சொன்னேன், ஐயா, அதாவது நான் உங்களை நேசிக்க முடியாதபடி உங்களை குறித்த ஒரு கசப்பு என் உள்ளத்தில் வந்துட்டு, தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை உணர்த்தினதுனால மன்னிப்பு கேட்டேன், நான் ஏதாவது உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு கை கூப்பி கேட்டேன். அவ்வளோதான். அவர் என் கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. பெரியவர் அழுகிறார் கண்ணீர் வடித்து. இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அவர் தன்னை தாழ்த்தி, அப்போது ஆவியானவர் இங்கே பலமாய் கிரியை செய்தார். ஒரு நல்ல அன்பு ஐக்கியம் எங்களுக்குள்ளே உண்டானார். அதன் பிறகு பாருங்கள், எனக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாராய் கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுத்தார். அதன் பிறகு எங்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் அதிகமாயிற்று. அதன் பிறகு எனக்குள்ள என்ன சந்தோஷம் தெரியுமா, அந்த சந்தோஷம் சொல்லவே முடியாத சந்தோஷம். நான் போய் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மன்னிச்சிட்டார், பெரிய மகிழ்ச்சி. வீட்டில் வந்து நான் முழங்கால் படியிடுகிறேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், நீ உன்னை தாழ்த்தி என் வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்ததுனால நான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ண இன்னும் அற்புதம் நடக்கும் என்னை தைரியப்படுத்தி ஆண்டவர் அனுப்பினார். அப்போ நம்மை தாழ்த்தி இருதயத்தில் யார் மேலேயும் கசப்பு இல்லாத அளவிற்கு காத்துக்கொள்ளணும். அதனால் அதுக்கு பிறகு யார் என்னை பற்றி என்ன திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் எழுதினாலும் அந்த உள்ளத்துக்குள்ளே அது வருத்தம் வராமல் காத்துக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்தில் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, நான் அவங்களையும் நேசிக்கணும், மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கடந்து போவேன்.
அதை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் எப்பவுமே நிறைந்திருக்க நீங்கள் காத்துக்கொள்ளணும். யார் மேலேயும் கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காவிட்டால் உங்களுடைய ஜெபம் இனிமையாக இருக்கு. நீங்கள் போய் முழங்கால் போட்ட உடனே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், உடனே அவரோட தொடர்பு கொள்ள முடியும். அதனால் தேவனோடு உள்ள ஐக்கியமும் சரியாக இருக்கணும், மனிதரோடு உள்ள ஐக்கியமும் சரியாக இருக்கணும். அதான் சிலுவை. சிலுவை இப்படி ஒரு மரம், இப்படி ஒரு மரம் இல்லை. இந்த மரம் எதை குறிக்கிறது? நீ தேவனோடு ஐக்கியம் சரியாக இருக்கணும், உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும், பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மரம் எதை குறிக்கிறது? மனுஷர்களோடு நீ அன்பாக ஐக்கியமாக இருக்கணும், கசப்பு வெறுப்பு சண்டைலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கூட அன்பாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஒப்புரவாகி தாழ்த்தி சரிப்படுத்தி கொள்ளுங்க, மன்னிச்சிருங்க, உடனே ஆண்டவர் பேசுவார், இடைபடுவதை பார்க்க முடியும். சரி, நான்காவது ஒரு காரியம் இருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வேத புஸ்தகத்தில் அதை எடுத்துக்கொள்கிறீங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது புதிய ஏற்பாடில் 330வது பக்கம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை கவனிங்க, பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், ஜெபத்தில் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அப்போ தேவ சித்தம் அறிந்து நம்மை ஜெபிக்கணும், அது முக்கியம் இல்லை? தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நான் இந்த காரியத்தை கேட்க போகிறேன், இது தேவ சித்தம் தானா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது, பொதுவான ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அது பைபிள் எழுத வேதத்தில் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நீங்கள் கரெக்டாக வாசித்து அறிந்து கொண்டீங்கன்னா இதில் தேவ சித்தம் இருக்கிறது. இப்போ நான் வியாதியாக இருக்கிறேன், அப்போ என் சுகத்துக்கு ஜெபிக்கலாமா? தேவ சித்தமா? சிலர் சொல்லுவாங்க, நான் வியாதியாக இருக்கிற சுகத்துக்காக ஜெபிக்கிற தேவ சித்தமானா நீங்கள் எப்படி அறியலாம்? வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இயேசுவிடத்திலே வருகிறான். அவன் ஆண்டவரே இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாலாகும். விசுவாசிக்கிறான், ஜெபிக்கிறார், என்னை சுத்தமாக்குமாலாகும். நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் உடைய வல்லமை, ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஜெபம். இயேசு என்ன சொன்னார்? அவனை அப்படியே பார்க்குறாரு. நீ ஏதோ பாவம் செய்திருக்கிற, அதனால் அந்த வியாதி வந்திருக்குது, அதனால் இப்போல்லாம் சுகமாக்க முடியாது, நீ கொஞ்ச நாள் வியாதியில் கஷ்டப்படு அப்படி இயேசு சொன்னாரா? இல்லை. அவரை தேடி ஆயிரமான மக்கள் வந்தாங்க. ஒருவரை பார்த்தும் நீ சுகமாவது எனக்கு சித்தம் கிடையாது, போ, சுகமாக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவர் தேடி வந்த அத்தனை பேரையும் குணமாக்கினார். எல்லாருக்கும் அற்புதமான சுகமிடுதலை கொடுத்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் சுகமாயிருப்பது தேவ சித்தம். ஒரு வியாதியஸ்தன் சுகத்துக்காக ஜெபிப்பது தேவ சித்தம். கட்டாயம் அதில் அற்புதம் நடக்கும். அதே மாதிரி பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறவங்க விடுதலை பெற ஜெபிப்பது தேவ சித்தம்தான். வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தேவ சித்தம். அதை முழுமையாக விசுவாசித்து ஜெபித்தால் போதும். ஆனால் சில காரியத்திற்கு வசனத்தில் சொல்லாததுக்கு எப்படிங்க ஜெபிக்கிறது? என்ன வேலை வேணும், என்ன பிஸ்னஸ் செய்வது, அதில் தேவ சித்தத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது? அந்த எண்ணம் வரும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் யோவான் 16:13 வரப்போகிற காரியத்தை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனத்தை நம்ம கரெக்டாக தியானிச்சா ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதனால தான் தினந்தோறும் வேதத்தை கருத்தாக வாசித்து தியானிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் வசனத்தை தியானிச்சாதான் அதனுடைய உண்மையான அர்த்தமும் அதனுடைய தெளிவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதன் மூலமாய் தேவ சித்தம் என்னதென்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, சில காரியத்திற்கு பைபிளில் எழுதப்படலை, உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குதா? பிஸ்னஸை குறித்து, வேலை பற்றி, அதெல்லாம் இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது, அதற்காக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாட வேண்டும்.
நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இப்போ நான் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும், உதாரணம் ஒரு ஊழிய அழைப்பு வருது, 4-5 அழைப்பு வருது, நான் எந்த இடத்துக்கு போனேன், எப்படி போனோம், அது ஆண்டவருக்கு முன்னால் வைத்து முழு இருதயத்தோட எந்த விதமான விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு விரும்பி ஜெபிச்சா அது தேவ சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டா அது தேவ சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முழுமையாக பரிசுத்தாவின் இடம் கொடுத்து ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும், என் சிந்தனை ஆட்கொள்ளும், எண்ணங்களை ஆட்கொள்ளும், பரிசுத்தாவினர் முழுமையாக நிரப்பொன்னி அந்த ஆவியானவர் நிரப்பி நம்மை ஆட்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இதில் நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், என்ன செய்யணும் எனக்கு வெளிப்படுத்தோன்னே பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நம்ம காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தெளிவாய் நம் இருதயத்திலே காரியத்தை விளங்க பண்ணுவார். நம்முடைய இருதயத்தில் தெளிவாக தெரியும் தான் தேவ சித்தம் என்று. அதை ஆவியானவர் தெளிவுபடுத்துவார். அதில் குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, ஒரு சந்தோஷம் தெளிவு இருக்கும். அதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, இது உம்முடைய சித்தம், எனக்கு இதை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் இதுக்காக ஜெபிக்கிறேன்னா கட்டாயம் அற்புதம் நடந்துடும். ஏன்னா தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறனால தான் நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு பதில் தருவார். அவருக்கு சித்தமில்லாலாம் கேட்டுக்கிட்டா ஆண்டவர் பதிலே தரமாட்டேங்கிறார், ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவ சித்தமில்லாத ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அதனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். அதில் உதாரணத்துக்கு ஒரு காரியம் பாருங்கள். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படுற தேவ சித்தமாக அது எப்படி அறிவது? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்னு சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுது தேவ சித்தம். இந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, நம்முடைய மாவட்டத்தில் உள்ளவங்க, தேசத்தில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அது தேவ சித்தம். அதனால் ஆண்டவர் இவங்க ரட்சிப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமா, இவங்களுடைய ரட்சிப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமானு கேட்க தேவையில்லை. ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய சித்தம், அதனால் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி தான் நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அப்போ தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறாரு. அப்போ நினச்சேன், முதலாவது இருதயம் சுத்தமாக இருக்கணும், 2வது விசுவாசம் உறுதியாக இருக்கணும், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும், 3வது மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சிடணும், கசப்புக்கு இடம் கொடுக்க கூடாது, 4வது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். இதை நீங்கள் கவனிக்கணும், எதுக்கு ஜெபிச்சாலும் தேவனுடைய சித்தமா என்பது. 5வது ஒரு காரியம், யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 14:14 இயேசு சொல்ல, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டு சொல்றார். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 2 காரியம் சொல்றார். 1, பிதாவை நோக்கி நான் இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேன், பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கணும், நான் விசுவாசிக்கிற இந்த நாமத்தை சொல்லி ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். இன்னொன்று, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னா, இயேசுவே எனக்கு இதை செய்யும், இயேசுவே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இயேசுவே எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசுவே என் குழந்தைக்கு அற்புதம் நடக்கணும், இயேசுன்ற நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும். அந்த நாமம் இயேசுடைய பெயர், அதில் தான் வல்லமை இருக்கிறது. அதனால் எப்போ ஜெபம் பண்ணாலும் பொதுவாக கடவுளே ஆண்டவரே நீ முடிக்கூடாது, இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லும் பொழுது தான் அந்த ஜெபத்தில் வல்லமை, ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். அதனால் அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தணும். வேறு புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க.
அங்கே பிறவி சப்பானி ஒருவன் தேவாலயத்தின் வாசல் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இவர்களை பார்த்த உடனே பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்கிறாரு, வெள்ளி பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி 6வது வசனத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, அவ்வளோதான் சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட. உடனே அவன் துள்ளி குதித்து எழும்பி நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க, பேதுரு கை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டுன்னு கூட சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. அந்த நாமம், அந்த பெயரில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. எல்லாரும் பேதுரு பார்க்குறாங்க, இவர் தான் குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி. பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என் பக்தியினாலோ சக்தியினாலோ நான் இவனை குணமாக்கவில்லை. என் பக்தியும் சக்தியும் இவனை குணமாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லும்போது தான் இந்த அற்புதம் நடைபெற்றது. அந்த பெயரில் தான் அற்புதம், அந்த நாமத்தில் தான் அற்புதம் என்பதாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த பெயரை சொல்லும்போது என்ன நடக்கிறது? அந்த பெயரை உடைய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நோய்களை சுமந்தார், அவர் பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும்னு கேட்கும்போது அந்த பெயரை சொல்லும் பொழுது தான் அங்கே அற்புதம் நடக்கிறது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின்ற நாமத்தை, பெயரை நீங்கள் அழுத்தமாக சொல்ல வேண்டும். இப்போ அடுத்தது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். பவுல் அவரோடு கூட இருந்தவங்களும் பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண், அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறாள். சொல்கிறது அசுத்தாவி உண்மைதான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அதெல்லாம் சொல்லுகிறது. டிஸ்டர்ப் ஆன உடனே 18வது வசனத்தில், அது அப்போஸ்தலர் 16:18, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் அந்த அசுத்தாவி பிடித்த குறி சொல்லுகிற பெண். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து அந்த அசுத்தாவியை பார்த்து பேசுகிறார், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போய்விட்டது. பல வருஷமாக அந்த பெண்ணுக்குள்ளேருந்து குறி சொல்லி அவனுடைய எஜமான அதை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, குறி சொல்கிற ஆவியை வச்சு. அது பவுலை டிஸ்டர்ப் பண்ண உடனே சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அந்த பெயரை சொன்ன உடனே அந்த அசுத்தாவி கீழ்ப்படிந்து போயிற்று. அந்த பெயரில் தான் வல்லமை. அதனால தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும், இயேசுடைய பெயரை சொல்லி சுகத்துக்காக கேட்கணும், விடுதலைக்காக கேட்கணும். என்ன எப்போ ஜெபித்தால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது தான் நீங்கள் அற்புதங்களை பெற முடியும். ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன் நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை? ஒரு பக்தன் சொன்னார், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் அட்ரஸ் இல்லாத கடிதம் போல என்பதாய். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 பக்கத்துக்கு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு எனக்கே எழுதுறீங்க, ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம், நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு இருதயத்தையே கொட்டி மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே எழுதுறீங்க. எழுதி உங்களுடைய உள்ளத்திலலாம் சொல்லி ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்திடுவோம், நமக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு பதிலாக அனுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு சில மணி நேரம் செலவு பண்ணி 10-15 பக்கம் எழுதி சிலர் இப்படி எழுதுவாங்க. எக்ஸாம் பேப்பருக்குள்ள பெரிய ஷீட், அதில் 10-15 பக்கம்லாம் எழுதி பெரிய கவருக்குள்ளே வச்சு கடிதம் வரும். அவங்க உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டி எழுதியிருப்பாங்க. அவங்க சரித்திரத்தை சிலர் எழுதியிருப்பாங்க. பாவம், அதெல்லாம் அவங்க மனம் விட்டு சொல்லி எழுதிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி. ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்லிட்டா கடவுள்கிட்ட சொன்ன மாதிரின்னு அவங்க நினச்சி எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எழுதுகிறாங்க, 10-15 பக்கம் எழுதி கவருக்குள்ளே வச்சு அதை ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுறாங்க. உள்ளுக்குள்ளே கடிதம் மோகன் சிலாசரசுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி போட்டாச்சு. ஆனால் அட்ரஸ் எழுதலை.
மோகன்லாஸுடைய அட்ரஸ் எழுதலை, முகவரியே எழுதலை. ஆனால் கடிதம் கரெக்டாக அவருக்கு தான் எழுதப்பட்டது, பெயர் சொல்லி எழுதியிருக்குது, கவருக்குள்ளே வச்சுருக்குது, ஸ்டாம்பெல்லாம் ஒட்டியாச்சு, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாச்சு. 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, பதிலே வரல. என்ன இவர் நமக்கு பதிலே சொல்ல, நம்முடைய கடிதத்துக்கு பதிலே சொல்ல, நான் இவ்வளோ பெரிய கடிதம் எழுதினேன், கண்ணீரோடு எழுதினேன், என் இருதயத்தை கொட்டி எழுதினேன், பதிலே வரலன்னா எப்படி வரும்? என்ன அட்ரஸ் இல்லை. மோகன்லாஸ் அட்ரஸ் இருந்தால் தானே அவருக்கு போய் அந்த கடிதம் கிடைக்கும். கடிதம் கிடைச்சா தானே பதில் தர முடியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் பரலோகத்துக்கு போகாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போகாது, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, இயேசுவே அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்வார். அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் இயேசுனுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் தானே சிலுவையில் நமக்காக பாவம், சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், நெருக்கம், தோஷங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். அப்போ சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அதனால் ரொம்ப இந்த சிம்பிளான 5 காரியம் மனதில் பதித்துக்கணும். எப்போ ஜெபம் பண்ண போனாலும் முதலாவது என் இருதயம் தேவனோடு பொருந்தி இருக்குதா, என் இருதயத்தில் ஏதாவது பாவ கரைப்பட்டு தேவனோடு உள்ள ஐக்கியம் தடைப்பட்டு இருக்கிறதான்னு முதல்ல செக் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து அவரோட காரியத்தை சரிப்படுத்தணும். 2வது விசுவாசம். நீங்கள் எதுக்கு ஜெபிக்க போகிற பெற்றுக்கொள்வேன், சும்மா ஜெபம் பண்ணி பாப்பா, அப்படி இல்லை. உறுதியாக விசுவாசம், நான் ஜெபிக்கிற ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார், எனக்காக வழி திறக்கப்படும், எனக்காக ஒரு அற்புதம் நடக்கும், இயேசு செய்வார், உறுதியான விசுவாசத்தோட. அடுத்தது ஏதாவது கசப்பு, யார் மீதாவது வெறுப்பு இருந்தால் அதை உடனே நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும், அவங்கள மன்னிக்கணும். ஒருவேளை தூரத்தில் இருக்காங்க, உடனே பார்க்க முடியாதுன்னா முடிஞ்சால் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பேசி மன்னிப்பு கேட்கலாம். இல்லை நேரில் போய் பேசுகிற விதண்டவாதம் ஏதாவது பேசி மறுபடியும் பிரச்சனை உண்டாக்கிடுவாங்கன்னு நினச்சா ஒரு கடிதம் எழுதி அவங்களுக்கு நீங்கள் போட்டு மன்னிப்பை கேட்கலாம், மன்னிப்பை தெரியப்படுத்தலாம். ஆவியானவர் தெளிவாக சொல்லி நீ போய் அவங்களோட ஒப்புரவாக நீ பேசினால் அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒப்புரவாகி பேசி ஐக்கியப்பட்டு கொள்ளுங்க. எல்லாரோடையும் போய் ஐக்கியப்பட விட மாட்டார். சிலரை மன்னிக்க சொல்லுவார், சிலரோடு ஐக்கியப்பட சொல்லுவார். அதை நீங்கள் அறிந்து ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் செயல்படணும். அப்போ சிலரை மன்னிக்கணும், சிலரோடு கூட மன்னிப்பு கேட்கணும். அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நான் கேட்குறேன்னு இது தேவ சித்தமா, தேவன் இதை விரும்புவாரா, வசனத்தின்படி தேவ சித்தம் தானா, அதை அறிந்து ஜெபிக்கணும். அடுத்தது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவிலே நிரம்பி ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை மனதில் வைத்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். புரிந்து கொண்டீங்களா? அப்போ ஜெபத்தை பற்றி என் ஜெபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் வேத வசனம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிச்சுட்டேன் என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க. நான் ஜெபிக்கும்போது இதெல்லாம் கவனிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி. சரியா? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல ஒரு 2 நிமிஷம் டைம் தர்றேன். உங்களை சோதித்து பார்த்து என் இருதயத்தில் ஏதாவது பாவம் இருக்குதா, குறை இருக்குதா ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது, பாவம் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்குள்ள கோபம், எரிச்சல், பகைகள், சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்றைக்கி யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டவரே அவங்களை குறித்த கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன்.
நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிற அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வசனத்தின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய். அதனால நான் தைரியமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக. இப்பொழுது நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீர் கவனமாய் கேட்கிறீர். என் ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். நான் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியாக நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலையிலே உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். படிப்பிலே வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய இரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் என் வீட்டில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.